ஹலோ 11th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 11th கெமிஸ்ட்ரி ஆனுவல் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற கொஷின் படித்தாலே உங்களுக்கு மோர் தென் இனாஃப், கரெக்டாக? ஏன்னா நமக்கு ஆனுவல் எக்ஸாம் தான் நடக்க போகுது, பப்ளிக் இல்லை. ஸோ பப்ளிக் தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டு, மாடரேட்டு, ஈஸின்னு கேட்பாங்க. பட் ஆனுவல் எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் மினிமம் கொஷின் படித்தாலே உங்களால் மேக்ஸிமம் ஆஃப் மார்க் எடுத்துடலாம். ஸோ அது எப்படியெல்லாம் படிக்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லப்படுறேன். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஸ்கூலில் 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 12th சிலபஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு ஒரு சின்ன டவுட், கிளாரிஃபை பண்ணுங்க நீங்கள் கமெண்ட்டில். நம்ம சேனலில் 12th பேசிக் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் புக்கு வந்து இந்த சிலபஸ் ஆஃப் புக்கு வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. உங்கள் ஸ்கூலில் என்னெல்லாம் டீச் பண்ணுறாங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி 12th டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணால், ஸோ மேக்ஸில் சாப்டர் பை சாப்டர் போகிறாங்களா இல்லை பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சிலபஸ் மாறுதா இல்லை. இப்போ நம்ம பேசிக் வந்து ஒரு 1 வீக் எடுத்துக்கலாம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3த்துக்குமான பேசிக்ஸ்க்கான லெக்சர்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்து நம்ம ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து நம்ம சாப்டர் பை சாப்டர் போகணும்ல. ஸோ அதனால உங்கள் ஸ்கூல்ஸில் சாப்டர் பை சாப்டர் நடத்துகிறாங்களா, சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு சாப்டருக்கும் கொடுக்குறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 11th கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுப்பா. ஸோ இது நான் என்னெல்லாம் கொஸ்டின் சொல்கிறேன்னா அதை மறக்காமல் படிச்சிருங்க. ஸோ அதுதான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன, ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ், மோல்னா என்ன, ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த மாலிகுலர் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி வர சம்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் 5 மார்க்கில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் சால்வ் பண்ணி படிங்க. ஸோ யூனிட் சாப்டர் 1 இதை தான் படிங்க. உங்களால் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின் படிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின், ஃபஸ்ட்டு சாப்டருக்கு ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின் மறக்காமல் படிங்க. ஸோ அது வந்து ஷார்ட்டாக 2 மார்க் ஒன்று கேட்டுருவாங்க. அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா இல்லை எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறது எப்படி, ஆன்சர் வர்றது எப்படி, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்க, n = 4 இஸ் பாசிபிள், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா பிரின்சிபல், Einstein uncertainty principle, Afabav principle, the unsolved, இந்த மாதிரி பிரின்சிபல், இது எல்லா பிரின்சிபலும் கேட்பாங்க. அண்ட் போன் ஆட்டம் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஆர்பிட்டால்னா என்ன, ஸோ இப்போ நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் n = lambda = h/v/mv. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நெக்ஸ்ட் யூனிட் 3. யூனிட் 3லே கம்மியான கொஸ்டின் தான் இருக்குது. யூனிட் 3 and 4 மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 5 மார்க்னா நமக்கு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, பேரா ஹைட்ரோஜன்லேருந்து ஆர்த்தோ ஹைட்ரோஜனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்லாம் ஒரு 2-3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் டியூட்ரியமுடைய ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் பீரியாடிக் ரேடியஸ் ஃபைன் பண்ணுற மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் 5th சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 6th சாப்டரில் வேன் டர் வால் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி படிங்க. டிஃப்யூஷன் எஃப்யூஷனுக்கான டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியல் கேஸ்க்கும் ஐடியல் கேஸ்க்குமான டிஃப்ரென்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லா லாவும் படித்தாலே 6th சாப்டர். 7th சாப்டர் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இதில் இருக்க தெர்மோடைனமிக் லா அண்ட் தெர்மோடைனமிக் ஒரு ஸ்டேட்மெண்ட், கெல்வின் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் ΔH அண்ட் ΔUக்கான ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இது இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஃபைன் பண்ணுற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சரி எனர்ஜினா என்ன, இன்டர்னல் எனர்ஜினா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டும் படிச்சுக்கோங்க. 8th சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொன்னார், டெரைவ் ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. இந்த கொஸ்டின், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லீ சார்ட்டியர் பிரின்சிபல், இந்த 3 கொஸ்டின். அண்ட் ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம்னா என்ன, இதை படித்தாலே போதும். 9th சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர், ஸோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். 10th சாப்டரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு டெஃபினேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். பை பாண்ட்னா என்ன, சிக்மா பாண்ட்னா என்ன, பாண்ட் ஆர்டர்னா என்ன, ஸோ இந்த மாதிரி டெஃபினேஷன் நிறையா இருக்கும். அந்த டெஃபினேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் எம்ஓ டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கொஷின் ஷுவராக ஒரு 5 மார்க்கில் வந்துடும். 11th 12th 13th 3 சாப்டருக்குமே நான் இதில் கொடுத்துறது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ 11th சாப்டர் பொறுத்தளவுக்கு நமக்கு ஐயூபேக் நாமன்க்ளேச்சர்ஸ் இந்த மாதிரி கொஷின் எல்லாமே கம்பல்சரியில் கேட்கலாம். ஸோ நம்ம சென்டம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனுவல் எக்ஸாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப எஃபெக்ட் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஸ்கூலில் 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இதில் ஒரு பேசிக்காக நமக்கு எப்படியெல்லாம் இப்போ ஒரு 70க்கு ஒரு 60 மார்க் இல்லை ஒரு 50 மார்க் 50 மார்க் இல்லை ஒரு 40 மார்க் எடுக்கிறதுக்கான
கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ 11th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் தான் என்ன, ஸோ நம்ம 10th படிச்ச ஹோமோலாகஸ் சீரீஸ்னா என்ன, ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். 12th சாப்டர் 13th சாப்டர் எல்லாமே நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 14th 15லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவாப்பா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ண சொன்னதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.